கேட்டது உண்டா? ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா, மான தமிழர் உயிருக்கு இல்லையா என்று குரல் எழுந்தது உண்டா? தமிழர்களை போல மாண்பு மிக்கவன் ஜனநாயகவாதி உலக வரலாற்றில் எங்கேயாவது உண்டா? காவிரியில் தண்ணி அடிப்பான், சொந்த நிலத்துக்குள் மூட்டை முடிச்ச கட்டிக்கொண்டு அகதியாக நடந்து வருவோம். எவனாவது இது இழி செயல், இது கொடுஞ்செயல், இறையாண்மைக்கு தேச ஒருமைப்பாட்டுக்கு எதிராக எவனாவது பேசியது உண்டா? இல்லை. நாட்டை தொங்க போட்டு உன் வாக்குக்காக வீட்டிலே நிற்கிற இந்த காங்கிரஸ், பாரதிய ஜனதா, கம்யூனிஸ்ட், இந்த திராவிட கட்சிகளை ஓட்டு பேசியது உண்டா? எப்படி அடிப்படை? நீ ஓட்டு போடுவது உனக்கு பாதுகாப்புக்காக துணை ராணுவ படையை நிறுத்துகிற இந்த நாடு, உன் உரிமைக்காக நீ போராடுகிற போது அந்த மக்களை பாதுகாக்க ராணுவத்தை நிறுத்த வேண்டும், குறைந்தபட்சம் துணை ராணுவ படையாது நிறுத்த வேண்டும் என்று நிறுத்தியது உண்டா? இல்லை. ஆனால் உனக்கு தேசப்பற்று இருக்க வேண்டும். எப்படி இருக்கு? தவிக்க வாய்க்கு தண்ணி வாங்கி தர முடியாத அரசின் மீது, நாட்டின் மீது, தேசத்தின் மீது உனக்கு எப்படி பற்று வரும்? எப்படி வரும்? எவ்வளவு பெரிய வேடிக்கை, எவ்வளவு பெரிய கொடுமை! இந்த கடலுக்குள் சத்து விழுகிற மீனவன் சத்து விழுகிறான், அல்லது மீனவன் கைது செய்யப்படுகிறான், படகு பறிக்கப்படுது வச்சுக்க. இந்த நாடும் ஏடும் அல்லது சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ ஒரு இடத்தையாவது இந்திய மீனவன் சுடப்பட்டால், இந்திய மீனவன் சிறைபிடிக்கப்பட்டால், இந்திய மீனவனின் படகு பறிக்கப்பட்டது, அவன் வலைகள் கிழிக்கப்பட்டது, அவன் தாக்கப்பட்டான் என்று செய்தி படிக்காது, பேசாது, பேசவில்லை. எடுத்து பாருங்க, தமிழ் மீனவன் தாக்கப்பட்டான், தமிழ் மீனவன் கைது செய்யப்பட்டான், தமிழ் மீனவர்களின் படகு பறிக்கப்பட்டது, இதுதான் பேசுவார்கள். இந்த இடத்தில் தான் என் உடன் பிறந்தார்களே, இந்திய மீனவன் சிறைபிடிக்கப்பட்டான், இந்திய மீனவன் தாக்கப்பட்டான் என்றால் அங்கே இந்திய தேசியம் இருக்கிறது, உயிர்ப்போட இருக்கிறது. தமிழ் மீனவன் தாக்கப்பட்டான் என்றால் அங்கே இந்திய தேசியம் செத்து தமிழ் தேசியம் பிறக்கிறது. இதுதான் இந்த நாட்டில். இங்கே பேசிய என் தம்பிகள் கூட ஜெய்ஹிந்த் என்று சொல்கிறார். அது காரணம் எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தேசப்பற்றோடு அவர் தேசியமும் தெய்வீகமும் மென்னிரு கண்கள் என்று முழங்கியவர். ஒருவேளை இன்று எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரும் எங்கள் தாத்தா பெருந்தலைவர் காமராஜரும் இன்று இருந்தால் எங்களை முன்னிக் கொண்டு தமிழ் தேசியம் பேசியிருப்பார்கள். நாங்கள் பேசுகிற அரசியலை விட 1000 மடங்கு தீவிரமாக பேசியிருப்பார்கள். ஏனென்றால் இந்த நாடு என் நாடு. வரலாற்று பூர்வமான விவாதத்திற்கு வா. இந்த நாட்டின் அரசியல் சாசனத்தை எழுதி கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளர். நான் சொல்லல, நான் சொன்னா கூட நீ நம்புறதுக்கு மறுப்ப. ஆஸ்திரேலியா நாடு உடன் பிறந்தார்களே, ஆஸ்திரேலியா நாட்டின் பிரதமர் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை நாங்கள் திறக்க போகிறோம் என்று போனார்கள். காட்சி காட்டப்படுகிறது, எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள், யார் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன். அங்கே சென்றார். ஒரு அறையிலே, ஒரு அரங்கிலே சிவப்பு துணி, வெல்வெட்டு துணி, பட்டு துணி போர்த்தி ஒரு சிலை மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலையை அந்த நாட்டின் பிரதமர் அந்த துணியை நீக்கி திறந்தார். அந்த சிலை மார்பளவு புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலை. ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலே 10,000 புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும், 10,000 மைல்கள் பயணம் செய்திருக்க வேண்டும். சீன பொன்மொழி ஐயா இறையன்பு எழுதிய 10,000 மைல் பயணம் புத்தகத்திலே தலைப்பிலே எழுதியிருப்பார். 10,000 புத்தகம். உலகத்தில் 64,000 புத்தகங்களை படித்தவன் அண்ணல் அம்பேத்கர். படுக்கிற இடம் கூட படிக்கிற நூலகத்திற்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று அதை எடுத்து தங்கி தங்கி படித்தவர். அவர் சொல்லுகிறார், இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன். இந்த நிலப்பரப்பு முழு தமிழை தாய்மொழியாக கொண்ட நாடர்கள் தான்
பரவி வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் எழுதியிருக்க. அப்ப என்ன உறுதியா இருக்கு? பாரத நாடு பைந்தமிழர் நாடு, இந்திய நாடு என் நாடு. பேரன்பினாலும் பெருந்தன்மையினாலும் எங்கள் முன்னவர்கள் செய்த பிழையால் வாழ தமிழ் மக்கள் குறுகி குறுகி காலடியில் கிடக்கிறது. இந்த காலடி நிலம் களவாடப்படுகிறது என்பது அறிந்துதான் துணிந்து நிமிர்ந்து எழுந்து கிளர்ச்சி செய்கிறோம். இதுக்கு நடுங்கிறான் திராவிடர், நடுக்குகிறான், பயப்படுகிறான். ஒரு கூட்டம் போட்டால் கொடி கட்டாதே, பதாகை வைக்காதே, சுவரட்டி போடாதே, அதை போடாதே, இதை போடாதே. பேரரசுகள் பேரரசுகள் முகலாய பேரரசு, பிரிட்டிஷ் பேரரசு, சேர சோழ பாண்டிய பேரரசு, விஜயநகர பேரரசு, மராட்டிய பேரரசு எல்லாம் விழுந்திருக்கிறது. பெருமக்களே, அற்ப திராவிட பகிர்கள் நீங்க என்ன வாங்கி சிங்கமும் புலியும் சேர்ந்து வேட்டையாடினால் திராவிட பண்ணி என்ன ஆகும் என்று ஒன்னும் இந்த வர்ண குலத்தான் 16ஆம் நூற்றாண்டு 1616 1616ல ஒரு பெரும் வீரன், நம்முடைய மூதாதை, நம்முடைய பாட்டன், இன்னைக்கு இருக்கிற தஞ்சை நாகப்பட்டினம் பகுதியிலே வாழ்ந்த ஒரு பெரும் மறவர், மிகப்பெரிய தளபதி, கடற்படை தளபதி. போர்ச்சுகீசியர் இங்கு ஆளுகிற போது தமிழர் நிலப்பரப்பையும் கடல் தளத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அவன் முயற்சிக்கிற போது ஒற்றை வீரனாக எதிர்த்து போரிட்டு அதை தகர்த்தவன். போர்ச்சுகீசிய வரலாற்று ஆசிரியர்கள் தங்களுடைய வரலாற்றை குறிப்பிடுகிற போது பெரிய எதிரி என்று இந்த வர்ணகுலத்தானை, அந்த மக்களை செம்நாயக்கர் என்று அழைக்கப்பட்ட வர்ணகுலத்தானை பெரிய எதிரி என்று குறிப்பிட்டிருக்கிறார். போர்க்குண காதல், அல்லது போரையே காதலித்தவன் எழுதுகிறான், போர் காதலன் எழுதுகிறான். அப்படிப்பட்ட வீரன் வளைகுடாவின் சுறா என்று வர்ணிக்கப்பட்ட, வரலாற்றாசிரியர்களால் குறிக்கப்பட்ட, அதுவும் அவன் எந்த போர்ச்சுகீசிய காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போராடினாரோ அவன் தன் வரலாற்று குறிப்பில் எழுதினான் வளைகுடாவின் சுறா என்று. அந்த வர்ணகுலத்தினுடைய வாரிசுகள் நாம். இந்த கிழக்கு கடற்கரை பகுதியும் யாழ்ப்பாணத்தையும் பெரும் தளபதியாக, வீரமக்க தளபதியாக நின்று காத்து நின்ற தளபதி என்பதால் அன்னைக்கு அந்த நம்முடைய ஈழ தாயகத்தை நாண்ட, இலங்கை மண்ணை ஆண்ட நம்முடைய மூதாதை சங்கிலியான் யாழ்ப்பாணத்தை காக்கிற படை தளபதியாக அவரை நியமித்திருக்கிறார். கடலையே கட்டி காத்த காப்பாற்றிய அந்த வர்ணகுலத்தானுடைய வாரிசுகள் கடல்ல கால் வைக்க முடியும். அந்த வர்ணகுலத்தானின் வாரிசான நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் இங்கே பேசிய நம் தம்பி குறிப்பிட்டதை பலமுறை நான் சொல்லிட்டேன். நான் இங்கிருந்து விண்ணூர்தியில் பயணம் செய்தேன். ஆனால் அங்கிருந்து மன்னார் கடற்பரப்பில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கடல் பரப்பிலே தான் நான் பயணம் செய்தேன். அப்போது சுற்றி படகுகளிலே மீன் பிடித்துக் கொண்டிருந்த நமது சொந்தங்கள், நாங்கள் விடுதலை புலிகளின் படகுகளை போறதை பார்த்துவிட்டு கையசைத்தார்கள். கையசைத்தோம், எல்லாம் நம்மவர்கள் என்று. தலைவரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னால், நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற கடற்பரப்பில் நம்முடைய மீனவ சொந்தங்கள் எவ்வளவு பாதுகாப்பாக மீன் பிடித்து திரும்புகிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள். என் அன்பு தம்பி தங்கைகளே, என் அருமை உடன் பிறந்தார்களே, இன்னி ஒன்றும் நம்மளை செய்ய முடியாதவர்களால் தலைவர் 35 ஆண்டுகளாக தமிழீழ மண்ணிலே
அந்த போராட்டத்தை, வீரஞ்செறிந்த அந்த விடுதலை போராட்டத்தை, தாய் மண்ணை மீட்க காக்க போராடி அந்த புரட்சிகர விடுதலை போராட்டத்தை தொடர்ச்சியாக உறுதியாக தளர்ச்சியின்றி செய்ய முடிந்தது என்றால் அதற்கு காரணம் கடற்பரப்பிலை வாழ்ந்த நம் மீனவ சொந்தங்கள் என்பதை என் அன்பு தம்பி தங்கிகள் மறந்துவிடக் கூடாது. கடைசி நேரத்தில் கையெறு நிலையில் நிறுத்தப்பட்டு ரகோத்தமன் என்கிற அந்த புலனாய்வுத்துறை அதிகாரி அவர்கள் இன்று மறைந்து விட்டார். அவர் தொலைக்காட்சி வாதத்திலே எல்டிடிக்கு அவர் மொழி எல்டிடிக்கு போன அந்த ஆயுதம் எல்லா உதவிகளையும் கருணாநிதி அவர்கள் நிறுத்தி விட்டார்கள், லைஃப் லைனை துண்டித்து விட்டார்கள். இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். என்னிடத்திலே தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நம்மவர்களை பிடித்து பிடித்து சிறையில் போட்டாலும் கடற்கரையில் என்னை கண்டுகொள்ளவில்லை. 5 ஆண்டுகள் அவர் ஆட்சியில் எனக்கு வர வேண்டியதெல்லாம் தடையின்றி வந்து கொண்டிருந்தது. என்ன வந்தது? மருந்து, மாத்திரை, ரத்த பொட்டலங்கள், அரிசி, பருப்பு, எண்ணெய், பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், இது போன்றது. ஆனால் இவர் நம்மவர் தமிழின தலைவர் என்கிறார்களே, இவர் வந்துவிட்டால் என்றால் கடற்கரையை சுத்தமாக இறுக்கி மூடிவிட்டார். எந்த அத்தியாவசிய பொருளும் உள்நுழையவில்லை, கொண்டு வர முடியவில்லை. அதனால் நீங்கள் பேசி பாருங்கள், கடற்கரையில் ஏதாவது ஒரு ஓரத்தை தளர்த்தி விட சொல்லி என்றார். வந்தேன், அந்த செய்தியை சொல்வதற்கு பலமுறை முயன்றேன். அவர் தவிர்த்தார். தொடர்ச்சியாக இடைவெளி நம் இனம் மொத்தமும் செத்தது. ஒரு சகித்தார்கள். நம் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவி அனுபவித்தார்கள். 1.5 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக சிறைக்குள் தனி சிறை. நானும் புத்தகங்களும் மட்டும்தான். இருளில் புத்தகங்களை இந்த குறைந்த வெளிச்சத்தில் படித்து 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 படித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு முடிவெடுத்தேன். உங்கள் மகன் இவர்களை ஒழித்தாலே ஒழிய நம் இனத்திற்கு விடுதலை இல்லை. இவன் ஒப்புக்கு அழுவான், உளமாற அழமாட்டான். இவன் நம்மை ஆள வேண்டும் என்று துடிப்பான், நம்ம வாழ வேண்டும் என்று நினைக்க மாட்டான். இவன் நம் மரணத்தை ரசிப்பான், ரத்தத்தை ருசிப்பான். நம் அக்காதங்களை தாலி எடுத்து நாம் அழுதால் நம் ஓலமும் ஒப்பாரியும் அவனுக்கு இசை போல இனிக்கும். ஏன்? அவன் திராவிடன். நமக்கு வலிக்கும். ஏன்? நாம் தமிழர்கள். நிலம் வேறு, தொழில் வேறு, ஆனால் மொழியும் இனமும் ஒன்று, ரத்தமும் சதையும் ஒன்று. அதனையும் புரிஞ்சுக்கணும். அவன் தொழிலால் மீனவன், நான் தொழிலால் வேளாளன், நான் செய்கிற தொழிலால் குயவன், நான் தொழிலால் வண்ணான், நான் தொழிலால் மருத்துவன், நான் தொழிலால் தச்சன். ஆனால் மொழியால் இனத்தால் நாங்கள் தமிழர்கள். ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார், மற்றெல்லாம் செத்தால் வைக்கப்படுகிறான். வள்ளுவ பெருமகனார் தந்தர்லிய மறைமொழியிலே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நமது பாட்டனார் பாடி வைத்திருக்கார்கள். என்னது? ஒத்தது அறிவார். என்ன அறிவார்? வண்ணான் இருக்கணும், குயவன் இருக்கணும், நாவிதன் இருக்கணும், நல்லா கொஞ்சம் மீனவன் இருக்கணும், வேளாண்குடி இருக்கணும். எல்லோரும் இருந்தால்தான் சமூகம் வாழ முடியும். ஒருவன் தயவு உதவி இல்லாமல் வாழ முடியாது. இதை எப்படி சொல்றான்? இதை உணர்ந்தவன் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றெல்லாம் செத்தால் வைக்கப்படுவான். செத்து போன பிணம்டான்ட்டான். இப்ப ஏன் அங்கெல்லாம் குடியிருக்கோம்? அந்த குரலுக்கு பொருள் தெரியும். ஒத்தது அறிந்தோம், வாழ்க்கைக்காக குடியிருக்கோம். அங்க பறையரினுடைய பஞ்சமி நல மீட்புக்கு போராடினாங்க. பறையர் எல்லாம் எங்க கூட நிற்பாருங்கிறது இல்ல. மீனவ மக்களின் உரிமைக்காக போராடுகிறார்கள். மீனவர்கள் எங்கள் கூட நிற்பார்கள் என்பதற்காக அல்ல. நாங்கள் மீனவர் கூட நிற்கிறோம், பறையர் பெருங்குடிகளோட நிற்கிறோம், மீனவ சொந்தங்களோட நிற்கிறோம் என்பதை காட்டுவதற்காக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நிற்கிறோம். ஓட்டுக்காக அல்ல, நாங்கள் பிறந்த நாட்டுக்காக நிற்கிறோம். அவ்வளவுதான். குறையை கேட்கிற இடத்தில் இல்லாமல் குறையை தீர்க்கிற இடத்தில் வைக்கவா வேணாமா என்பது முடிவெடுக்க வேண்டியது என் மக்கள்.
ஆனால் இப்போது நாங்கள் செய்கிற வேலை என்பது எங்கள் பிறவி பணி, கடமை. ஒரு நாடு மிகப்பெரிய துணைக்கண்டம், மிகப்பெரிய கடற்படை ராணுவத்தை நிறுத்தி இருக்கிறது. ஒரு அடிப்படை கேள்விகள் தானே. பாதுகாப்பு பணியை இந்திய கடற்படை ராணுவம் செய்கிறது. இந்திய கடலுக்குள் யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க? இந்த கேள்வி எழுமா? ஏதாவது உன் சொந்த நாட்டு மக்களை அதை நீ சொல்லிடு. நீ என் நாட்டு மக்கள் இல்லைன்னா நாங்க எங்க வேலையை பார்த்துக்கிறோம். எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி சொல்ற மாதிரி எப்படி பாதுகாக்கணும்னு எங்களுக்கு தெரியும். விட்டுரு எங்களை. ஆனால் நீ வாக்கை கேட்கிறாய், அது இனிக்குது. என் வரியை கேட்கிறாய், அது இனிக்குது. ஆனால் என் வாழ்க்கை மட்டும் ஏன் உனக்கு கசக்குது? ஏன் கசக்குது? என் ஓட்டை இனிக்குது, என் உரிமை ஏன் கசக்குது? அது எப்படி? இவ்வளவு ராணுவம் ஒரு முறையாவது தன் நாட்டு குடிமக்களை சுடும்போது தடுத்து காத்து காப்பாற்றியது என்ற செய்தியை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள், என் சொந்தங்கள் படித்ததுண்டா? இல்லை. ஒருவராவது சிறை பிடிக்கும் போது தடுத்து காத்து மீட்டது என்ற செய்தியை படித்தீர்களா? இல்லை. அப்ப வலிமை மிக்க இந்திய கடற்படை ராணுவம் அங்க என்ன கபடி விளையாடுதா, இல்ல பல்லாங்குழி விளையாடுதா? யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க பாதுகாப்பு பணியை செய்கிறது? ஒரு சின்ன நாடு ஒரே ஒரு முறை என் மீனவனை தொட்டா என்றால் பொருளாதார தடை. உன்னோட வர்த்தகம், தொழில், ராணுவம் எந்த ஒப்பந்தமும் கிடையாது சொன்னால் தொடுவானா? தொடமாட்டான். ஏன் சொல்ல மாட்டான்? சாபவன் தமிழன் சகித்துக் கொள்வான். ஏனால் இந்தியர்கள் திராவிடர்களுக்கு தமிழும் தமிழர்களும் பகைவர்கள். எந்த இடத்தில் உன் உரிமைக்காக உன் உணர்வை மதித்து உன் உயிரை மதித்து நின்றிருக்கிறான் சொல். காவிரி காங்கிரஸ், திமுக, இல்ல காங்கிரஸ், பிஜேபி, இல்ல கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு. முல்லை பெரியாற்று உரிமை காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பாரதிய ஜனதா இந்த கட்சிகளின் நிலைப்பாடு ஒண்ணு இல்லை. கச்சத்தீவு மீட்பு கொடுத்ததுதான். தம்பி கூட பேசலாம். அதேதான் சொல்லும். யாருடைய சொத்து? உங்க அப்பன் சொத்தா, உங்க அத்தா சொத்தா? இது என் தாத்தா சொத்து. சேதுபதி மன்னனுடைய என்னுடைய பரம்பரை நிலம். தம்பி துரைமுருகன் சொன்ன இந்தியாவை நீ துண்டாட விடுகிறாய். நாங்கள் இந்திய நிலப்பரப்பை பெருசாக்க ஒரு முறை எடுத்து என் தாய் நிலத்தோடு சேருங்கிறோம். என்னைய பிரிவினைவாதிங்கிற. நீ கொடுத்தது அஞ்சு, நீ தேசியவாதிங்கிற. ஏடாது என்னது? இப்ப ஒருவேளை எங்க கிட்ட அதிகாரம் இருந்துச்சு, இந்த கச்சத்தீவை பிரிச்சு எடுக்கிருச்சு. நீ கச்சத்தீவை நான் கேட்கலாம், அவன் விட்டுட்டு போயிடுவான். அவனுக்கு தெரியும். இலங்கை கடற்படைக்குள்ள சீனா இருக்கான். நம் மீனவர்களை தாக்குறான். செய்தி பாத்துக்க, பத்திரிகையில இருக்கு, நீங்க இன்னும் கூட இருக்கு, படிச்சுக்கலாம். அடிக்கிறான், சிங்கள ராணுவ வீரன் அடிக்கிறான். அடிக்கும் போது இந்த சீனன் அடிக்கிறான். அடிக்கும் போது எப்படி அடிக்கிறான்? நம்ம மீனவர்கள் சொந்தங்களை, they are all bloody Indians, fool Tamilians அடிக்கிறான். எப்படி அடிக்கிறான்? bloody Indians, fool Tamilians அடிக்கிறான் அந்த சீனன். இந்த வேர்க்காம பாருங்க, இந்த சிங்களன். நோ 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 நோ, they are all பிரபாகரன் ரிலேஷன்ஸ். அப்படி அந்த உரையாடல புத்தகத்தில் எடுத்துக்கான். இதுல இருந்து நீ சொன்னாலும் சொல்லனாலும் அவனுடைய ரிலேஷன்ஸ் தான். நீ போல அப்படிதான் உன்னை பார்க்கும். இப்போ நம்ம பல தடவை கேட்டோம், இவன் செய்ய மாட்டான், நல்லா தெரிஞ்சுக்கணும். இல்லை கேட்க மாட்டான், பேச மாட்டான். ஏன்னா இந்த பாரு, இங்க இருக்கிற பிரச்சனை தங்கச்சி அஞ்சம்மாள் சொன்ன மாதிரி, இது மீனவன் பிரச்சனை, அது மாணவன் பிரச்சனை, அது விவசாய பிரச்சனை, இது போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை. இங்க இதுதான்டா பிரச்சனை. இந்த மீனவனுக்கு அவனே போராடணும். முத்தருக்கு ஒரு பிரச்சனையா, என் தம்பி செல்வகுமார் தான் போராடணும். தேவேந்தருக்கு ஒரு பிரச்சனையா, அதுக்கு தேவேந்தர் சமூகம் தான் போராடணும். பாறையர் கொண்டா பாறையரே போராடணும். எப்படா உன் உரிமையை மீட்ப? இதில் எந்த பிரச்சனையும் நம் சொந்த பிரச்சனை, நம் இனத்தின் பிரச்சனை என்று என்னைக்கு வருகிறியோ அன்றுதான் எழுச்சியான போராட்டமாக மாறும். அதிகாரம் கவனத்தில் எடுக்கும் தீர்வு. கடல்ல மீன் பிடிக்கிறது மீனவன் பிரச்சனை இல்ல, நம் உரிமை பிரச்சனை. கடற்கரையில சமாதி கட்டுறதுல நம்ம அதை தகர்க்கணும் சொல்றது மீனவர் வாழ் உரிமைக்காக இல்ல. கடற்கரை தமிழனுடைய கடற்கரை, என்னுடைய பொது சொத்து.